அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பதிவில் ரொம்பவுமே ஒரு தெய்வீகமான ஒரு பொருள், அதை பற்றி அது எப்படி உருவாக்குறது, அந்த பொருளோட பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, இறை ஆகர்ஷண பொடி. இந்த இறை ஆகர்ஷண பொடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பொடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இந்த இறை ஆகர்ஷண பொடி வந்துட்டு எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம இந்த பொடியை பூஜை அறையில் வச்சு வழிபாடுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம். அதாவது நம்ம சந்தனம், குங்குமம், விபூதி இந்த மாதிரி இறை ஆகர்ஷண பொடி செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதனுடைய தெய்வீக மனம் வீட்டில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பொடியை நம்ம எப்படி ஃபோட்டோக்கு, சாமி படங்களுக்கு சந்தனம், குங்குமம் இந்த மாதிரி வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த இறை ஆகர்ஷண பொடியை கொஞ்சம் தண்ணியில் குழப்பி நம்ம சாமி படங்களுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இன்னும் அந்த படங்களுக்கு மேலும் சக்தி கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து போய் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும். அந்த அளவுக்கு நறுமணம் மிக்க ஒரு பொருள் தான் தயாரிக்க போகிறோம். இப்போது இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வேர். இந்த வெட்டி வேரை ஒன்று நீங்கள் பொடியாக வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில், இல்லைன்னா வெட்டி வேராகவே வாங்கிக்கோங்க. வெட்டி வேர் கொஞ்சம், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், சோம்பு. இந்த 5 பொருள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இன்னும் ரொம்ப அதிகமாக நறுமணமாக இருக்கணும் அப்படின்னா சந்தன பவுடர், வசம்பு பவுடர், அதுவும் கடையில், நாட்டு மருந்து கடையில் விற்கும். இந்த 2ஐயும் நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 7 பொருளையும் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் இந்த வெட்டி வேர் நீங்கள் அரைச்சும் வாங்கலாம், இல்லைன்னா வாங்கி நீங்கள் வெட்டி வேராகவே வாங்கி அரைச்சிக்கலாம். இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பொடியை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி நம்ம வீடெல்லாம் தொளிச்சு விடலாம். இது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தொளிச்சு விடலாம். இல்லை நீங்கள் வீடு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த தண்ணீரில் கொஞ்சம் வீடை தொடச்சி விட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். இன்னும் சிறப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடியை நீங்கள் கோவில்களில் சாமிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம வீட்டுக்கு ரொம்பவுமே சிறப்பு. இந்த பொடியை நீங்கள் தெய்வத்திற்கு கொடுக்கும்போது நம்ம இல்லங்களில் நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும், சுப காரியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் தொழில்நிலை முன்னேற்றம் நிறைய நீங்கள் என்ன வேண்டி கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். இந்த இறை ஆகர்ஷண பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் தயாரித்து நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய நன்மைகள் ஏற்படும். பாசிட்டிவாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பத்திற்கான விடை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இந்த நல்ல தகவலை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.